வணக்கம். நான் கேபி மேக்கில் தமிழ் மாடசாமி பேசுகிறேன். ஒரு புறா கூடம் செஞ்சுருக்கேன். இது வந்து 12 அறைகள் இருக்குது. இது வந்து 12 அறைகள் இருக்குது. உயரத்தில் ஒரு 4 அறை, அப்படி 12 அறை வச்சுருக்கேன். இது வந்து டபுள் வாசல் போட்டிருக்கேன், சின்ன வாசல் 2 வாசல் போட்டிருக்கேன். இப்போ இந்த கதவை திறந்து நம்ம உள்ளுக்கு அறைகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த அறைகளை வந்து எல்லா தட்டுகளும் கழட்டுற மாதிரி மாற்றுற மாதிரி இருக்குது. கழட்டி வெளியெடுத்து சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு படுக்கலாம். அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். பாருங்க. இது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த தட்டில் பூரா நீங்கள் இப்போ எடுத்து துப்புரவு பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்து பாடி இப்படி போட்டுக்கலாம். இப்படி எல்லா தட்டுகளுமே இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிட்டு இப்படி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே நீங்கள் எப்படி எடுத்து இப்படி போட்டுக்கலாம். எல்லா அறைகளுமே நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம். எல்லா தட்டும் இப்படி கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக துப்புரவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். சில பேர் வந்து என்ன கேட்பாங்கன்னா, அறை வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக இது வரைக்கும் முட்டி இருக்குன்பாங்க, அதுக்கப்புறம் கதை பண்ணுவாங்க. இந்த ஆள் நான் சொன்னேன், கேட்கல. இவர் வந்து சின்ன புறா தான் போட போகிறேன், அதனால எனக்கு ஒரு அரை அடிக்கு மட்டும் இடத்த விட்டுருங்க, அதில் புறா பறந்து உள்ளுக்கு போயிட்டு வந்துடும் சொல்லிட்டாரு. அது மாதிரி சின்ன வாசலும் போட்டுருந்துட்டுங்க. நான் வந்து என்னன்னாக்கி எப்போதுமே வந்து எல்லாரும் என்ன எப்படி கேட்பாங்கன்னா, இந்த சின்ன வாசலாம் வேண்டாம், ஒரே கதவை 2 டபுள் கதவாக போடுங்கம்பாங்க, 4 கதவாக போடுங்கம்பாங்க. அறைகள் வந்து ஃபுல்லாக கேட்பாங்க, 1.5 அடி நேரத்தில் ஃபுல்லாக கேட்பாங்க. இவரே ஆளு எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு இப்படி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லவே நான் இப்படி செஞ்சுருக்கேன். இது வந்து பார்த்துட்டுங்க, எண்ணிக்கை பார்த்துங்க, 1 2 3 4, 1 2 3, அப்படி பார்த்தீங்கன்னா 12 அறைகள் இருக்குது. வந்து இதோடைய நீளம் அகலத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இதை நீங்கள் இப்படி அடைச்சிக்கிட்டு இந்த சின்ன வாசல் நீங்கள் திறந்துக்கலாம். சின்ன வாசல் திறந்து புறா உள்ளுக்கு போகும், வெளியே வரும். இதை நீங்கள் இப்படி அடைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் அதே மாதிரி தான் சின்ன வாசல் இப்படி திறந்து விட்டுக்கலாம். திறந்து விட்டு புறா உள்ளுக்கு போகும், வெளியே வந்துடும். இவர் இந்த மாடல் கேட்டுருக்காரு, அதனால இப்படி செஞ்சுருக்கேன். மற்றவங்க எப்படின்னாக்கி அறையில் ஃபுல்லாக வச்சு 4 வாசல் போடுவாங்க, 4 கதவு போடுவாங்க. மேலே 2 மேலே ஒரு கதவு, கீழே ஒரு கதவு, அப்படி 4 கதவு போட்டுன்னு சொல்லுவாங்க. இவர் நான் சொல்கிறத கேட்கல, இப்படி செஞ்சுருக்கேன். இவருக்கு வந்து கரூருக்கு போகுது இந்த கூடு. வந்து இந்த கூடோட நீளத்தை பார்த்துக்கிட்டீங்க. நீளம் வந்து 4 அடி தான். நீளம் வந்து 4 அடி தான் கணக்கு, 4 அடி. அப்புறம் இந்த அகலத்தை பார்த்துக்கிட்டீங்க. அகலம் வந்து 1.5 அடி தான். அகலம் 1.5 அடி. அதுக்கப்புறம் உயரத்தை பார்த்துக்கிட்டுங்க. உயரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 அடிக்கு 4.25 அடி உயரம். மொத்தம் 4.25 அடி இருக்குது. 4.25 அடி இதனோட உயரம். எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி முட்டா போட்டால் வெளியே வந்து விழாமல் இருக்குது, தடுப்பு அடிச்சுட்டு இருக்கு. இப்படி எல்லா தட்டுலையுமே இப்படி அடிச்சிருப்பேன். இந்த தடுப்பு இப்படி இருக்கும், எல்லா தட்டுலையுமே இருக்கும். இதுக்கு அடுத்தால வந்து நான் சொல்கிறேன், இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, அந்த அறைகள் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுல்லாகவே வச்சு 1.5 அடி நீளத்தில் வச்சு நான் 12 அறை வச்சு செய்யணுருக்கு. இன்னும் அடுத்த மயிலாடுதுறைக்கு ஒரு ஆளுக்கு நான் செய்ய போகிறேன். அவர் என்ன 2 கூடு கேட்டுருக்கிறேன். அது செய்தால் அடுத்த வெளியெல்லாம் உங்களுக்கு போடுதான், அது பாருங்கள், நல்லாயிருக்கும். இது இந்த ஆள் இப்படி கேட்டுக்கிறதுனால இப்படி செஞ்சுருக்கேன். ஏன்னா இது வந்து இதை பார்த்துட்டீங்க, சுற்றி பார்த்துருக்கீங்க. என்னுடைய ஊர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னை கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு நீங்கள் நம்பர் அனுப்புனா நான் உங்களுக்கு எல்லா கூடயுமே உங்களுக்கு அனுப்பிவிடுவேன்.
என் பேர் வந்து மாடசாமி. நான் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை. என் ஃபோன் நம்பர் வந்து 99 40 76 98 75. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். நான் நிறைய ஊருக்கு அனுப்பியிருக்கேன். மெட்ராஸு, திருச்சி, வேலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை எல்லா ஊருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். பார்சல் நாங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து செஞ்சு வச்சு பார்சல் சர்வீஸில் போட்டுருவேன். போட்டு நீங்கள் போட்டால் நீங்கள் அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி தான் இப்போ நிறைய ஊருக்கு போட்டுட்ருக்கேன். இப்போ இதுவும் கூட கரூர் தான் போகுது. நான் பார்சல் சர்வீஸில் போட்டுருவேன். அவங்க அங்கேருந்து எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் இப்போ கூட நல்லா பார்த்துடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம்.